நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகன் உதகையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். குறிப்பாக உதகமண்டலத்தை சார்ந்த நகரத்தை சார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது, உங்களை வாழ்த்துகிறது. உங்களை வாருங்கள் வாருங்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய குடும்பம் அழைக்கிறது. சகோதரர்களே, நீலகிரி ஒரு சாதாரண பகுதி அல்ல. நீலகிரி ஒரு சர்வதேச டூரிஸ்ட் சென்டராக மாறி இருக்க வேண்டும். ஆனால் மாறவில்லை. காரணம், இதற்கு முன்னால் இருந்த, இப்பொழுது இங்கிருந்து ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறவர்களுடைய ஒரு விஷன் இல்லாது, ஒரு தொலைநோக்கு திட்டம் இல்லாதனால நம்மளுடைய நீலகிரி இன்றைக்கு ஒரு சர்வதேச டூரிஸ்ட் பிளேஸாக இல்லை. அதே போல எங்கு பார்த்தாலும் போக்குவரத்து நெருக்கல், மார்க்கெட் பிரச்சனை, மார்க்கெட்ல திமுக காரங்களுடைய லஞ்ச லாவண்யம். இது நான் சொல்ல, திமுக நகர்மன்ற உறுப்பினரே சொன்னதே லஞ்சம் வாங்குறீங்களா, லஞ்சம் அப்படிதானே சொன்னாரு. ஆனா அவங்க மேல ஒரு நடவடிக்கை இல்லை. யார் மேல சொன்னாரோ அவங்க மேல ஒரு விசாரணை இல்ல, ஒரு நடவடிக்கை. ஏன்னா திமுக பண்ண மாட்டாங்க. ஏன்னா திமுகவில் லஞ்சம் பண்ணலன்னா தான், லஞ்சம் வாங்கலன்னா தான், ஊழல் பண்ணலன்னா தான், ஏண்டா ஊழல் பண்ணலன்னு அவங்க மேல விசாரணை செய்வாங்க. அதனால ஊழல் பண்ணா அவங்க மேல விசாரணை செய்ய மாட்டாங்க. ஊழலையும் திமுகவையும் பிரிக்க முடியாது. ஊழல்னா திமுக, திமுகனா ஊழல். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய நீலகிரி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, டீக்கு நல்ல விலை தர வேண்டும் என்று உடனடியாக நாம் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல்ஜி அவர்களை, நம்முடைய போஜராஜன்ஜி அவர்களும், மோகன்ராஜ் அவர்களும், நம்முடைய ஸ்மால் குரோவர்ஸ் எல்லாம் 2 முறை சந்தித்து அதற்கு ஒரு தீர்வு காண்பதற்கு அமுல் நிறுவனம் இங்கு வந்து அவர் சரியான ஒரு ஸ்டடி பண்ணி போட்டு போய்கிறார்கள். அதே போல எஸ்டி சம்பந்தமாக நம்முடைய போஜராஜன் அண்ணா அவர்கள் தொடர்ந்து அந்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். நீலகிரியை மேம்படுத்த வேண்டியது மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரே கொள்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. நீலகிரியை, ஊட்டியை சர்வதேச டூரிஸ்ட் சென்டராக மாற்றுவோம். இன்னைக்கு இங்க யார் வர்றா? திருப்பூர்ல லீவ் விட்டா அவங்க வர்றாங்க, அல்லது கோயம்புத்தூர்ல லீவ் விட்டா இங்க வர்றாங்க, அதிகபட்சமா பெங்களூர் லீவ் விட்டா இங்க வர்றாங்க. என்ன வளம் இல்லை இந்த நாட்டில், என்ன வளம் இல்லை இந்த நாட்டில். இந்த பாருங்க, இப்படி இருக்கின்ற நம்ம நாட்டில் நம்மளுடைய மலைகளின் அரசி, ஆனா இங்க டூரிஸ்ட் டெவலப் பண்ணல. இங்க போக்குவரத்து பாருங்க, போக்குவரத்து சீர் செய்ய வசதி கிடையாது. ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத திமுக, அண்ணா திமுக கிட்ட மாட்டிக்கிட்டு நாம சீரழிந்ததுதான் லாக்கி, சீரழிந்ததுதான் மிச்சம். ஆகையால் நாம் நல்ல வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய வளர்ச்சி. இன்றைக்கு நார்த் ஈஸ்ட் பாக்குறீங்க, இதெல்லாம் என்ன மலைகள். வடகிழக்கு மாநிலங்கள்ல மிகப்பெரிய இமயமலையவே குறைஞ்சு நாம் டனல்கள் அமைச்சு, சுரங்க பாதைகள் அமைச்சு, 2 மலைகளுக்கு உள்ள பாலங்களை அமைச்சு போக்குவரத்தை அனைத்து பகுதியிலும் இணைத்திருக்கிறோம். வடகிழக்கு மாநிலங்களில் சாத்தியப்பட்டது நம்ம ஊட்டியில சாத்தியப்படாத. என்ன சாத்தியப்படுமா, படாதா? படும். அதற்கு மோடிஜியால மட்டும்தான் முடியும், பாரதிய ஜனதா கட்சியால மட்டும்தான் முடியும். ஆகையால் ஊட்டியை மிகப்பெரிய சர்வதேச சுற்றுலா தலமாக மாற்றுவோம் என கேட்டுக்கொண்டு